ஹலோ எவ்ரிவன், 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈத்தர். இதில் பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம். இப்போ இதில் ஹைட்ரோ கார்பன் இருக்குது இல்லையா, அந்த ஹைட்ரோ கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் ஆட்டமை வேறு ஏதாவது அனதர் ஆட்டம், ஏதாவது ஒரு ஆட்டமோ, அனதர் ஆட்டமில் ஏதாவது ஒரு ஆட்டமோ இல்லை வந்து குரூப் ஆஃப் ஆட்டமோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இல்லையா, இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். சரியா, இதை வந்து மாற்றும். அப்படி வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நியூ காம்போனண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த நியூ காம்போனண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லையும் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ்லையும் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எதுலேருந்து அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்குல்லையே, இந்த ஹைட்ரோ கார்பனில் தான் வந்து அனதர் ஆட்டம் வந்து ஜாயின் ஆகி உங்களுக்கு வேறு நியூ காம்போனண்ட் அப்படின்றது உருவாகுது. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்குல்ல, இதோட ப்ராப்பர்ட்டிஸு, இதோட அப்ளிகேஷன்ஸ், அதுலேருந்து இந்த நியூ காம்போனண்ட் இருக்கு இல்லையா, அதோட ப்ராப்பர்ட்டிஸும் அதோட அப்ளிகேஷன்ஸும் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா வந்து பயன்பாடு அப்படின்னு சொல்கிறது, அதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரோ கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம், இந்த ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு பதிலாக ஒரு OH குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆணுச்சு அப்படின்னா, ஓகேவா, ஒரு OH குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆணுச்சு அப்படின்னா அது அலிஃபேட்டிக்காவோ அல்லது வந்து அரோமேட்டிக்காவோ வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி அலிஃபேட்டிக்காவோ அரோமேட்டிக்காவோ சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்கஹாலும் ஃபீனாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அந்த ஹைட்ரோ கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு பதிலாக ஒரு OH குரூப் வந்து அட்டாச் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அலிஃபேட்டிக்காவோ அல்லது அரோமேட்டிக்காவோ மாறும். அப்படி மாறும்போது ஆல்கஹாலோ அல்லது ஃபீனாலோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது இல்லையா, எந்த டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த OH குரூப் ஜாயின் ஆகி ஆல்கஹாலோ ஃபீனாலோ உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இந்த டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ். இந்த காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலையும் நம்மளோட டே டு டே லைஃப்லையும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த உட்டன் ஃபர்னிச்சர்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபர்னிச்சரை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டினரி ஸ்பிரிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அதை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு ஆர்டினரி ஸ்பிரிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்பிரிட் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஹைட்ராக்சில் குரூப் கொண்ட ஒரு எத்தனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த ஸ்பிரிட், ஆர்டினரி ஸ்பிரிட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹைட்ராக்சில் குரூப் கொண்ட ஒரு எத்தனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹைட்ராக்சில் குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அந்த ஹைட்ரஜனோட ஒரு ஆக்சிஜன் வந்து ஜாயின் ஆணுச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஹைட்ராக்சில் குரூப் அப்படின்னு சொல்கிறது. அதாவது OH, இதை தான் வந்து ஹைட்ராக்சில் குரூப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஆர்டினரி ஸ்பிரிட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து அது வந்து ஒரு எத்தனால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து சுகர் வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சுகரு அடுத்து வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு காட்டன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த காட்டன் அப்படின்னா வந்து பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய பேப்பர், இது எல்லாமே வந்து எதால் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா OH குரூப் கொண்ட ஒரு காம்போனன்ட்ஸால் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம சாப்பிட்ற சுகர் இருக்குது இல்லையா, அது நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய காட்டன் அண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் எல்லாமே வந்து OH குரூப் கொண்ட ஒரு காம்போனன்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து பேப்பரே இல்லை, நோட் புக்ஸே இல்லை, புக்ஸ் இல்லை, நியூஸ் பேப்பர் இல்லை, நெக்ஸ்ட்டு கரன்சி நோட்ஸ் வந்து இல்லை, செக் இல்லை, சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேகசின்ஸ் இல்லை, ஃபோட்டோகிராஃப்ஸ் இல்லை, இதை மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இது வந்து 1 or more ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப் வந்து கார்பன் ஆட்டம் கூட டைரெக்டாக அட்டாச் ஆகி இருக்கும். அப்படி டைரெக்டாக அட்டாச் ஆகும்போது அது அலிஃபாட்டிக் சிஸ்டத்தில் இருந்துச்சு, அதாவது அலிஃபாட்டிக் மெத்தடில் இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்கஹாலாக இருக்கும் அப்படின்னும், அதுவே வந்து அரோமேட்டிக் மெத்தடில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபீனாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹைட்ரோ கார்பனில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து ஒரு OH குரூப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து ஆல்கஹாலும் ஃபீனாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போது அப்படி ஜாயின் ஆகக்கூடிய அந்த OH குரூப் இருக்குதுல்ல, அந்த OH குரூப் அப்படின்றது வந்து
அலிஃபேட்டிக் மெத்தடை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ஆல்கஹாலாக இருக்கும். அரோமேட்டிக் மெத்தடை வந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபீனாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து அலிஃபேட்டிக்னா என்ன அண்ட் அரோமேட்டிக்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 1 or more ஹைட்ராக்சில் குரூப், அதாவது OH குரூப் இருக்கு இல்லையா, இது வந்து டைரெக்டாக கார்பன் கூட அட்டாச் ஆகியிருக்கணும். சரியா? இப்போ CH3 OH இந்த மாதிரி டைரெக்டாக வந்து கார்பன் கூட அட்டாச் ஆகியிருக்கும். இப்படி செயின் ஃபார்ம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி. இல்லை இங்கே நமக்கு இங்கே கூட வந்து அட்டாச் ஆகியிருக்கலாம். இந்த மாதிரி பிரான்ச்சு வச்சு கூட வரலாம். பட் வந்து பார்த்தோன்னா இந்த செயின் மாடலில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை தான் வந்து அலிஃபேட்டிக் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ரிங் மாடலில், ஓகேவா, இப்படி ரிங் மாடலில் உங்களுக்கு வந்து CH3 OH அப்படி சொல்லி இப்படி ரிங் மாடலை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ இதை தான் வந்து அரோமேட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இதை செயின் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அலிஃபேட்டிக் அப்படின்னும், இப்படி ரிங் மாடலில் வந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இதை வந்து அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த செயின் மாடலை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது இந்த அலிஃபேட்டிக் மெத்தடை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து ஆல்கஹாலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிங் மெத்தட் இருக்குல்லையே, இதை ஃபார்ம் பண்ணுச்சு, அதாவது அரோமேட்டிக்கை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஃபீனாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரோகார்பன் இருக்குது இல்லையா, இந்த ஹைட்ரோகார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து ஒரு ஆல்காக்சி குரூப்போ அல்லது வந்து அரைலாக்சி குரூப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈத்தர் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதில் ஆல்காக்சி குரூப்னா என்ன, அரைலாக்சி குரூப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது ஆல்கைல் குரூப் இருக்கு இல்லையா, ஆல்கைல் குரூப்பை எப்படி சொல்லுவோம், ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அரைல் குரூப்பை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஏஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இந்த ஆல்கைல் குரூப் இருக்கு இல்லையா, அந்த ஆல்கைல் குரூப் கூட ஒரு ஆக்சிஜன் வந்து ஜாயின் ஆனிச்சு அப்படின்னா இதை தான் வந்து ஆல்காக்சி குரூப் அப்படின்னு சொல்லிடுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைல் குரூப் இருக்கு இல்லையா, அரைல் குரூப்போட ஒரு ஆக்சிஜன் வந்து ஜாயின் ஆனிச்சு அப்படின்னா அதை தான் வந்து அரைலாக்சி குரூப் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அப்போ இது வந்து ஆல்கைல் குரூப்பு, இது வந்து அரைல் குரூப்பு, இது ரெண்டுமே வந்து ஆக்சிஜன். அதை தான் உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போது அந்த ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து பார்த்தோன்னா இந்த ஆல்காக்சி குரூப்போ அல்லது வந்து அரைலாக்சி குரூப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈத்தர் அப்படின்ற நியூ காம்பனண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமீத்தல் ஈத்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரோகார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து ஆல்காக்சி குரூப்போ அரைலாக்சி குரூப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ராக்சில் குரூப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம், அதாவது OH இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல்கைல் குரூப்போ அல்லது வந்து அரைல் குரூப்போ. சரியா? இந்த OH வந்து எங்கே இருக்கும் பாருங்கள். இந்த OH அப்படின்றது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்கஹால்லையும் ஃபீனால்லையும் இருக்கும். சரியா? நமக்கு ஆல்கஹாலும் ஃபீனாலும் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா வந்து ஹைட்ரோகார்பனில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அங்கே OH வந்து வரும். அதனால் வந்து நமக்கு வந்து ஆல்கஹாலும் ஃபீனாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த ஆல்கஹால் ஃபீனால் இருக்கக்கூடிய அந்த OH இருக்குது இல்லையா, அந்த ஹைட்ராக்சில் குரூப், அதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை ஒரு ஆல்கைல் குரூப்போ அல்லது வந்து அரைல் குரூப்போ. ஆல்கைல் குரூப்பை நம்ம எப்படின்னு சொல்லுவோம், ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அரைல் குரூப்பை எப்படி சொல்லுவோம், ஏஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈத்தர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒன்று ஹைட்ரஜனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்காக்சி குரூப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இல்லைனா அரைலாக்சி குரூப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்காக்சி குரூப் எப்படி இருக்கும், RO, அண்ட் அரைலாக்சி குரூப் எப்படி இருக்கும், ARO. ஓகேவா? ARO. இதுவே ஹைட்ராக்சில் குரூப்பை வந்து ஆல்கைல் குரூப்பும் அந்த அரைலாக்சி குரூப்பும் அரைல் குரூப்பும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுச்சு அப்படின்னா OH இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே வந்து R வந்துடும் அல்லது வந்து AR வந்துடும். ஓகேவா? AR வந்துடும். இங்கே பேலன்ஸ் வந்து O இருக்குது. ஸோ வந்து RO கிடச்சிருச்சு அண்டு ARO வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்று தான். ஓகேவா? சேம் மெத்தட் தான். ஸோ இதை வந்து இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்காக்சி குரூப்போ அரைலாக்சி குரூப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஹைட்ரஜனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஹைட்ராக்சில் குரூப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கைல் குரூப்போ அரைல் குரூப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் இது ரெண்டு மெத்தட்லையுமே வந்து உங்களுக்கு வந்து ஈத்தர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கிளாஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த கிளாஸஸ் அப்படின்னா ஆல்கஹால், ஃபீனால் அண்டு ஈத்தர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள் கிளாஸிஃபிகேஷன். இப்போ கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டோட கிளாஸிஃபிகேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அந்த கிளாஸிஃபிகேஷனோட காம்பவுண்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த கிளாஸிஃபிகேஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறது நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரியா? அதனால தான் வந்து எந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு அதோட கிளாஸிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆல்கஹால், ஃபீனால் அண்டு ஈத்தர் இருக்குதுல்ல, அதோட கிளாஸிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது ஆல்கஹால், ஃபீனால் இருக்குல்ல, இதோட கிளாஸிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து மோனோ, டை, ட்ரை அண்டு பாலி அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் மோனோனா 1, டைனா 2 அண்டு ட்ரைனா 3 அண்டு பாலி அப்படின்னா நிறையா. ஓகேவா? இப்போ இதை எந்த பேசிஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? இந்த மோனோ, டை, ட்ரை, பாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை எந்த பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை OH குரூப் இருக்குது, அதாவது ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது இல்லையா, அந்த OH குரூப்பு இது எத்தனை இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு OH குரூப் இருக்கா, 2 OH குரூப் இருக்கா, இல்லை 3 OH இருக்கா, இல்லை நிறையா OH குரூப் இருக்கா அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த ஆல்கஹாலையும் ஃபீனாலையும் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு OH மட்டும் இருக்குது. அதனால் பாருங்கள் மோனோஹைட்ரிக் அப்படின்னு சொல்லி ஆல்கஹாலை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 2 OH இருக்குது, ஸோ டைஹைட்ரிக் அப்படின்னும், அண்டு 3 OH இருக்குது, இதை வந்து ட்ரைஹைட்ரிக் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மோனோஹைட்ரிக் இருக்கு இல்லையா, இந்த மோனோஹைட்ரிக் இதை வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை இன்னும் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து எந்த பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து OH வந்து ஜாயின் ஆகிருக்கக்கூடிய அந்த கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் இருக்குது இல்லையா, அந்த பேசிஸில் அது எப்படி வந்து ஹைப்ரிடைசேஷன் ஆகிருக்குது அப்படின்ற அந்த பேசிஸில் வந்து இந்த மோனோஹைட்ரிக்கை இன்னும் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது OH குரூப்பு ஜாயின் ஆகி இருக்கக்கூடிய அந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷனை வச்சு இன்னும் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எது அப்படின்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை. இப்போ இதில் வந்து ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த SP3, SP², அந்த SPன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு ஹைப்ரிடைசேஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் கார்பன் இருக்குது இல்லையா, இந்த டைப் ஆஃப் கார்பன் கூட ஒரு OH வந்து ஜாயின் ஆனிச்சுன்னா இந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு மோனோஹைட்ரிக்கு, டைஹைட்ரிக்கு அண்ட் ட்ரைஹைட்ரிக் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. அதுலேயுமே வந்து உங்களுக்கு மோனோஹைட்ரிக்கை இன்னும் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் இந்த SP³ டைப் ஆஃப் கார்பன் இருக்குல்ல, இது கூட OH வந்து ஜாயின் ஆனிச்சு அப்படின்னா அதை இன்னும் 3 டைப் ஆஃப் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த OH குரூப் இருக்குல்ல, OH குரூப் வந்து எந்த கார்பன் கூட அட்டாச் ஆகுதோ அதை வச்சு தான் வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் இதை வந்து ப்ரைமரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து OH பாருங்கள் இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்குது. இப்போ நமக்கு ப்ரைமரி அப்படின்னா அதோட ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைட்ரஜன் கூடவோ அல்லது 2 ஹைட்ரஜன் கூடவோ ஜாயின் ஆகி இருக்கணும். சரியா? ஒரு ஹைட்ரஜன் கூடவோ அல்லது 2 ஹைட்ரஜன் கூடவோ கம்பல்சரியாக ஜாயின் ஆகி இருக்கணும். அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு பாண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு CH2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ CH வந்து 2H போட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பாண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாண்டோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு அனதர் கார்பன் அப்படிங்கிறது அதோட மீனிங். சரியா? அனதர் கார்பன் கூடவோ அல்லது R கூடவோ அது ஜாயின் ஆகி இருக்கும். ஓகேவா? அப்போ ப்ரைமரி அப்படின்னா அதுக்கு நான் ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் வந்து 1 அல்லது 2 ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும், அண்டு ஒரே ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும் அப்படின்றத அதோட ரூலு. அதனால தான் இந்த ஒரு பாண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன் கூட ஒரு OH வந்து ஜாயின் ஆகி இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரைமரி, இது கூட ஒரு OH வந்து ஜாயின் ஆகி இருந்துச்சுன்னா அப்போ இதை வந்து ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் செகண்டரி கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி அப்படின்னா இதோட ரூல் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இங்கே CH கொடுத்துருக்காங்க. அந்த CHஐ பிரித்து எழுதிடலாம், CH. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு 2 பாண்டு கொடுத்துருக்காங்க. 2 பாண்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாண்டுக்கு என்ன மீனிங்னா 2 கார்பன். ஓகேவா? அப்போது செகண்டரி இதோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட மட்டும்தான் ஜாயின் ஆகி இருக்கணும், 2 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும் அப்படிங்கிறது அதோட மீனிங். சரியா? அப்படி இருந்தது அப்படின்னா இதை தான் செகண்டரி அப்படின்னு சொல்கிறது. அந்த கார்பன் கூட ஒரு OH ஜாயின் ஆகி இருந்துச்சுன்னா அப்போ அதை வந்து செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பாருங்கள் டெர்ஷியரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெர்ஷியரியோட இதோட வந்து ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள் ஒரே ஒரு கார்பன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு கார்பன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 பாண்டு கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாண்டுக்கு 3 அனதர் கார்பன் கூட அது ஜாயின் ஆகி இருக்கணும். ஓகேவா? அப்போது டெர்ஷியரியோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்பன் வந்து அதில் ஒரு ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகி இருக்கக்கூடாது. சரியா? டெர்ஷியரி கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகி இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்பன் வந்து 3 அனதர் கார்பன் கூட கம்பல்சரியாக ஜாயின் ஆகி இருக்கணும். சரியா? அதை தான் வந்து டெர்ஷியரின்னு சொல்கிறது. ஸோ இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கக்கூடிய ஒரு OH இருந்துச்சு அப்படின்னா இதை டெர்ஷியரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் அல்லிலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லிலிக் ஆல்கஹால் அப்படின்னா வந்து ஜாயின் ஆகக்கூடிய இந்த OH குரூப் இருக்குல்ல, அந்த OH குரூப் வந்து பார்த்தோன்னா ஒரு sp³ கார்பன் கூட ஜாயின் ஆகணும். சரியா? ஜாயின் ஆகக்கூடிய இந்த OH குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு sp³ கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். இப்போ இந்த கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். சரியா? அனதர் கார்பன்னா 2 அனதர் கார்பனும் இருக்கணும். அந்த 2 அனதர் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் வந்து இருக்கணும். சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அதாவது இந்த sp³ கார்பன் இருக்குல்ல, இது வந்து இந்த ஒரு கார்பன் 2 கார்பன் அது பக்கத்தில் இருக்கணும். 2 வந்து டபுள் பாண்டில் இருக்கணும். அப்படி இருந்து அதுக்கப்புறம் வந்து sp³ கார்பன் வந்து ஜாயின் ஆகி இருந்துச்சுன்னா அது கூட OH வந்து ஜாயின் ஆனிச்சுன்னா அதை தான் வந்து உங்களுக்கு அல்லிலிக் கார்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த இடம் உங்களுக்கு புரியுதா? ஒரு கார்பன் இருக்கணும், OH வந்து ஜாயின் ஆகக்கூடிய அந்த கார்பன் வந்து sp³ கார்பனாக இருக்கணும். அந்த கார்பன் வந்து அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகும். அந்த 2 கார்பனும் டபுள் பாண்டில் இருக்கணும். சரியா? அப்போ இந்த டபுள் பாண்டு 2 கார்பன் இருக்குல்ல, இதுக்கப்புறம் வந்து sp³ கார்பன் வரணும். அது வந்து OH கூட ஜாயின் ஆகணும். அப்படி ஆணுச்சு அப்படின்னா அதை தான் அல்லிலிக் கார்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி அந்த அல்லிலிக் கார்பன் கூட ஜாயின் ஆகக்கூடிய அந்த OH வந்து ஜாயின் ஆனிச்சு அப்படின்னா அதை வந்து அல்லிலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த அல்லிலிக் ஆல்கஹால் இருக்குல்ல, இதிலே வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ப்ரைமரிக்கு ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு கார்பன் இருக்கணும். அந்த கார்பன் வந்து 1 அல்லது 2 ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அனதர் கார்பன் கூட கம்பல்சரியாக ஒரே ஒரு கார்பன் கூட கம்பல்சரியாக ஜாயின் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ரூல் இருக்கு இல்லையா, இந்த ரூலை இது வந்து கம்ப்ளீட் பண்ணுதான்னு பார்ப்போம். இந்த பாருங்கள் CH2 அப்படின்னு இருக்குது. ஸோ CH வந்து 2 போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துருங்க அனதர் கார்பன் கூட அது ஜாயின் ஆகியிருக்கணுமா? ஸோ அனதர் கார்பன் கூட அது வந்து ஜாயின் ஆகியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அல்லிலிக் கார்பனோட ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த கார்பனும் இன்னொரு கார்பனும் டபுள் பாண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கார்பனும் இந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாண்டில் இருக்குது. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாண்டில் இருக்குது. இப்போ அந்த கார்பன் கூட OH வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ரூலும் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி அல்லிலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இதை வந்து ப்ரைமரி அல்லிலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்டரி அல்லிலிக் ஆல்கஹால். நமக்கு செகண்டரியோட ரூல் என்ன? ஒரு கார்பன் இருக்கணும். அந்த கார்பன் ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். 2 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டவுட் வரலாம். இந்த கார்பன் அப்படின்றது வந்து ப்ரைமரி கார்பனாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு அனதர் கார்பன் கூட மட்டும்தானே ஜாயின் ஆகி இருக்கணும். இங்கே 2 கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கே அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் கூட ஸ்ட்ரெயிட்டாக அந்த கார்பன் வந்து ஜாயின் ஆகணும். சரியா? இப்போ இந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்குது. ஆனால் இந்த கார்பன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகலை, இந்த கார்பன் கூட தான் ஜாயின் ஆகிருக்கு. சரியா? அதனால் இந்த கார்பன் கூட ஒரு கார்பன் தான் அனதர் கார்பன் ஜாயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்டரி அல்லிலிக் ஆல்கஹால். செகண்டரி அல்லிலிக் ஆல்கஹால்னால் ஃபஸ்ட்டு நமக்கு செகண்டரியோட ரூலை வந்து பார்த்துடலாம். செகண்டரியோட ரூல் என்னென்னா ஒரு கார்பன் இருக்கணும், அது ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும், 2 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். சரியா? பாருங்கள் ஒரு கார்பன் இருக்குது, அது ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகியிருக்குது, 2 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்குது. ஸோ இதை வந்து செகண்டரி அப்படிங்கிற அந்த ரூலை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு அல்லிலிக் அப்படின்ற அந்த ரூலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அல்லிலிக் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அனதர் கார்பன் இருக்குதுல்ல, அந்த அனதர் கார்பன் வந்து இன்னும் ஒரு கார்பன் கூட டபுள் பாண்டில் இருக்கணும். சரியா? இப்போ இந்த ரூலும் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அந்த அனதர் கார்பன் இருக்குதுல்ல, அந்த அனதர் கார்பன் வந்து இன்னொரு கார்பன் கூட டபுள் பாண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ரூலும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு OH வந்து ஜாயின் ஆணுச்சு அப்படின்னா அப்போ நம்ம இதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா செகண்டரி
அல்லீலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். சரியா? செகண்ட்ரி, இது செகண்ட்ரி, இது அல்லீலிக், இது ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெர்ஷியரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு டெர்ஷியரியோட ரூல் என்ன? ஒரு கார்பன் இருக்கணும், அது கூட ஹைட்ரஜன் இருக்கவே கூடாது, 3 அனதர் கார்பன் கூட அது ஜாயின் ஆகி இருக்கணும். ஒரு கார்பன் இருக்குது, அதில் ஹைட்ரஜன் அப்படின்றது இல்லவே இல்லை, 3 அனதர் கார்பன் கூட அது வந்து ஜாயின் ஆகியிருக்கு. ஓகேவா? 3 அனதர் கார்பன் கூட அது வந்து ஜாயின் ஆகியிருக்குது. ஸோ வந்து டெர்ஷியரி அப்படின்ற இந்த ரூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட்டு அல்லீலிக்கோட ரூல் என்ன? இந்த கார்பன் கூட இன்னொரு கார்பன் வந்து டபுள் பாண்டில் இருக்கணும். ஸோ அந்த ரூலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு OH கூட ஜாயின் ஆகி இருக்கணும். இதையும் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. சரியா? OH கூட ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இதையும் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டெர்ஷியரி, இது அல்லீலிக், இது ஆல்கஹால். ஸோ டெர்ஷியரி அல்லீலிக் ஆல்கஹால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பென்சைலிக் ஆல்கஹால்னால் வந்து இந்த OH குரூப் இருக்கு இல்லையா, அது sp³ கார்பன் கூட இணைஞ்சிருக்கும். அந்த sp³ கார்பன் இருக்குது இல்லையா, அது வந்து அரோமேட்டிக் ரிங்கில் வந்து இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரோமேட்டிக் ரிங்கில் நேரடியாக வந்து போய் இணைஞ்சிருக்காது, அரோமேட்டிக் ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கார்பனில் போய் அது வந்து ஜாயின் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பென்சைலிக் ஆல்கஹால். இப்போ பாருங்கள், இதுதான் உங்களுக்கு பென்சின் ரிங்கு அல்லது அரோமேட்டிக் ரிங்கு அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்னர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன் வந்துருக்கும். ஒரு கார்னர்லேயுமே வந்து கார்பன் இருக்கும். அதில் அந்த கார்பன் இருக்குது இல்லையா, அந்த கார்பனில் தான் இந்த sp³ கார்பன் இருக்குது இல்லையா, CH2, இது வந்து இணைஞ்சிருக்கும். அந்த கார்பன் கூட தான் இந்த OH வந்து இணைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ வந்து பென்சின் ரிங்கு கூட வந்து sp³ கார்பன் வந்து இணைஞ்சிருந்துச்சுன்னா அதை வந்து பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னும், டபுள் பாண்ட் கார்பன் கூட sp³ கார்பன் வந்து இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அல்லீலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரினா நமக்கு வந்து என்ன ரூலு? ஒரு கார்பன் இருக்கணும், அது வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கணும், ஒரு அனதர் 2 ஹைட்ரஜன் இருக்கணும், ஒரு அனதர் கார்பன் கூட அது வந்து ஜாயின் ஆகிருக்கும். சரியா? அப்போ வந்து பார்த்தோன்னா இதை பிரித்து எழுதணும் அப்படின்னாக்கா வந்துட்டு CH2 அப்படின்னு சொல்லி பிரித்து எழுத முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கணும் இல்லையா, அப்போ வந்து இந்த கார்னரில் ஒரு கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் கூட இது வந்து இணைஞ்சிருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனதர் கார்பன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அது வந்து பார்த்தோன்னா ஒரு OH கூட வந்து இணைஞ்சிருக்கும். இதான் வந்து ப்ரைமரியோட ரூலு. அது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ரைமரி பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னு இது என்னென்னு சொல்லியிருக்காங்க, ப்ரைமரி பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செகண்டரி பென்சைலிக் ஆல்கஹால். இப்போ செகண்டரி பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்டரி பென்சைலிக்கை பார்த்துடலாம். பென்சின் ரிங்கில் வந்து பார்த்தோன்னா இணையக்கூடிய அந்த ஹைப்ரிடைஸ்டு கார்பன் இருக்குல்ல sp³ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் கூட இருக்கணும், 2 அனதர் கார்பன் கூட இருக்கணும். சரியா? 2 அனதர் கார்பன் கூட இருக்கணும், ஒரு ஹைட்ரஜன் கூட இருக்கணும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் கூட இருக்குது, இந்த ஒரு அனதர் கார்பன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கும் இல்லையா, பென்சின் ரிங்லேயே ஒரு கார்பன் இருக்கும் இல்லையா, அந்த கார்பன். ஸோ வந்து 2 அனதர் கார்பன் கூட அது வந்து ஜாயின் ஆகியிருக்குது. அது வந்து பார்த்தோன்னா ஒரு OH கூட ஜாயின் ஆகியிருக்கணும், OH கூட ஜாயின் ஆகிருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து செகண்டரி பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கன்னா டெர்ஷியரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெர்ஷியரினா என்னென்னா ஒரு கார்பன் இருக்குது அப்படின்னு sp³ கார்பன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் கூட இணைஞ்சிருக்கக்கூடாது, 3 அனதர் கார்பன் கூட இணைஞ்சிருக்கணும். சரியா? 3 அனதர் கார்பன் கூட இணைஞ்சிருக்கணும். பாருங்கள், இந்த கார்பன் வந்து இந்த ஒரு அனதர் கார்பன், இந்த ஒரு அனதர் கார்பன், இந்த பென்சின் ரிங்லேயே ஒரு அனதர் கார்பன் இருக்கும் இல்லையா, அந்த கார்பன் அது கூட இணைஞ்சிருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு OH கூட இணைஞ்சிருக்கணும். ஓகேவா? OH கூட இணைஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து டெர்ஷியரி பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வந்து பென்சின் ரிங்கில் வந்து இந்த sp³ கார்பன் வந்து ஜாயின் ஆகி இருந்தது அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னும், அதுவே டபுள் பாண்ட் கார்பன் கூட இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தோன்னா அல்லீலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இணையக்கூடிய அந்த OH குரூப் இருக்குது இல்லையா, அந்த OH குரூப் வந்து sp² கார்பன் கூட இணையும்.
அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அப்படின்னா sp கியூப் கார்பன் கூட OH வந்து எப்படி ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து sp ஸ்கொயர்டு கார்பன் கூட எப்படி ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப் இருக்குது இல்லையா, அந்த OH குரூப் இணையக்கூடிய அந்த கார்பன் இருக்குது இல்லையா, அதாவது sp ஸ்கொயர்டு கார்பன், அந்த கார்பன் வந்து டபுள் பாண்ட் கார்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த sp கியூப் கார்பன் இருக்குது இல்லையா, அந்த CH2, அது வந்து பார்த்தோன்னா ஒரு அனதர் கார்பன் கூட இருக்கும். அந்த கார்பன் தான் வந்து டபுள் பாண்ட் கார்பன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த sp ஸ்கொயர்டு கார்பன் இருக்குது இல்லையா, CH, அதுவே வந்து ஒரு டபுள் பாண்ட் கார்பன் மூலம் தான் அனதர் கார்பன் கூட இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அந்த sp கியூப் கார்பன் இருக்குது இல்லையா, அந்த sp கியூப் கார்பன் வந்து பார்த்தோன்னா ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கும். அந்த அனதர் கார்பன் தான் டபுள் பாண்ட் கார்பன் கூட இருக்கும். சரியா, இதுதான் வந்து நம்ம வந்து அல்லிலிக்கு ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த sp ஸ்கொயர்டு கார்பன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அனதர் கார்பன் கூட இணைஞ்சிருக்கும். அந்த அனதர் கார்பனும் இந்த sp ஸ்கொயர்டு கார்பனும் வந்து டபுள் பாண்ட் கார்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபுள் பாண்டு மூலமாக இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான கார்பன் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான கார்பனை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வில்லிக்கு கார்பன் ஆர் வந்து பார்த்தோன்னா அரைல் கார்பன் அப்படின்னு சொல்கிறது. சரியா, இந்த மாதிரி கார்பனை என்னென்னு சொல்கிறது அப்படின்னா வந்து sp ஸ்கொயர்டு கார்பனே வந்து டபுள் பாண்ட் கார்பனாக வந்து அனதர் கார்பன் கூட இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கார்பனை வந்து வில்லி கார்பன் ஆர் வந்து அரைல் கார்பன் அப்படின்னு சொல்கிறது. அந்த கார்பன் கூட OH வந்து இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ அதை வந்து என்னென்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஆல்கஹாலை வந்து என்னென்னு சொல்கிறதுனா வில்லிக்கு ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறது. சரியா, அந்த மாதிரி வில்லிக்கு கார்பன் இருக்கு இல்லையா, அது கூட இணையக்கூடிய அந்த ஆல்கஹாலை வந்து வில்லிக்கு ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபீனாலை பற்றி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து ஆல்கஹால் பற்றி சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து ஃபீனால் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஃபீனால் வந்து பாருங்கள், அரோமேட்டிக் ரிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு OH வந்து ஜாயின் ஆகிருக்குது. இதுதான் வந்து ஃபீனால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆல்கஹாலுக்கும் ஃபீனாலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா இந்த பாருங்கள், இப்போ ஒரு அரோமேட்டிக் ரிங் இருக்குது. ஓகேவா, அந்த அரோமேட்டிக் ரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 கார்னர்லேயுமே வந்து அரோமேட்டிக் கார்பன் வந்து இருக்கும். ஓகேவா, 6 கார்னர்லேயுமே அரோமேட்டிக் கார்பன் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கார்பன் கூட இன்னொரு கார்பன் வந்து அனதர் கார்பன் ஜாயின் ஆகிருக்கும். அந்த கார்பன் கூட தான் OH வந்து ஜாயின் ஆகியிருக்கும். சரியா, இப்போ இந்த கார்பன் கூட இந்த OH வந்து ஜாயின் ஆகியிருக்குது இல்லையா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து இந்த கார்பன், இந்த 6 கார்பனுமே வந்து பார்த்தோம்னா அரோமேட்டிக் கார்பன். சரி, அந்த 6 கார்பனுமே அரோமேட்டிக் கார்பன். இந்த OH வந்து பார்த்திங்கன்னா அந்த அரோமேட்டிக் கார்பன் கூட அது ஜாயின் ஆகியிருக்குல்ல, அது வந்து இந்த கார்பன் கூட தான் ஜாயின் ஆகியிருக்கு. சரியா, அப்போ இந்த கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அரோமேட்டிக் கார்பன் கூட தான் ஜாயின் ஆகி இருக்குதே ஒழிஞ்சு இது வந்து அரோமேட்டிக் கார்பன் கிடையாது. சரியா, இது வந்து அனதர் கார்பன், அது கூட வந்து ஜாயின் ஆகியிருக்கும். சரியா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை வந்து ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். அதுவே வந்து ஃபீனால் வந்து பாருங்கள், இந்த 6 கார்பன்லேயும் இருக்கக்கூடிய கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பனில் ஏதாவது ஒரு கார்பன் கூட ஃபீனாலோட OH வந்து ஜாயின் ஆகியிருக்கும். சரியா, அப்போது இது வந்து அரோமேட்டிக் கார்பன் இருக்கு இல்லையா, அது கூடவே ஜாயின் ஆகியிருக்கு இந்த OH. சரியா, அரோமேட்டிக் கார்பனோட ஜாயின் ஆகி இருக்கக்கூடிய இன்னொரு கார்பன் அது கூட ஜாயின் ஆகி இருந்துச்சு OH அப்படின்னா அது ஆல்கஹால் அப்படின்னும், அரோமேட்டிக் கார்பன் கூடவே வந்து ஸ்ட்ரெயிட்டாக OH வந்து ஜாயின் ஆகி இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபீனால் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அதை வந்து ஃபீனால் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் உங்களுக்கு ஆல்கஹால் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா செயின் ஃபார்மெட்டில் இருக்கும், ஃபீனால் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரிங் ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நான் இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஃபீனாலோட டைப் வந்து பாருங்கள், மோனோஹைட்ரிக்கு, டைஹைட்ரிக் அண்டு ட்ரைஹைட்ரிக் அப்படின்னு இந்த ஃபீனாலோட டைப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு OH மட்டும் அரோமேட்டிக் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருந்துச்சுன்னா அதை வந்து மோனோஹைட்ரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து 2 OH வந்து ஜாயின் ஆகி இருந்துச்சுன்னா அதை வந்து டைஹைட்ரிக், 3 OH வந்து ஜாயின் ஆகி இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரைஹைட்ரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து பாருங்கள் அரோமேட்டிக் கார்பன் கூட தான் ஜாயின் ஆகியிருக்கு. இந்த எல்லா OHமே அரோமேட்டிக் கார்பன் கூட தான் ஜாயின் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஈத்தரில் வந்து பார்த்தோன்னா கிளாஸிஃபைடு இன்ட்டு 2 டைப் வந்து பார்த்தோன்னா இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா சிம்பிள் ஆர் சிம்மெட்ரிக்கல் டைப்பும், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மிக்ஸ்டு ஆர் அன்சிம்மெட்ரிக்கல் டைப்பும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் சிம்மெட்ரிக்கல் அண்டு வந்து அன்சிம்மெட்ரிக்கல் இருக்குது இல்லையா, இது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னால் ஈத்தர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துடலாம். நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன் ஈத்தர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அல்கைல் குரூப் இருக்கு இல்லையா, அல்கைல் குரூப்பு அண்டு வந்து பார்த்தோன்னா அரைல் குரூப்பு. இந்த 2 குரூப்பும் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனோட ஜாயின் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து
ஆல்காக்சி அரைலாக்சி அப்படின்னு சொல்லணும். இந்த ஆல்காக்சி குரூப்பும் அரைலாக்சி குரூப்பும் போய் வந்து ஒரு ஹச் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹச்சை போய் சப்ஸ்டியூட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈத்தர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ஃபீனால். சரியா? இந்த ஆல்கஹால் ஃபீனால்னால் ஒரு பென்சின் ரிங் எடுத்துக்கலாம். இந்த பென்சின் ரிங்கில் இப்போ ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சி, அந்த சி வந்து இன்னொரு சி, அது வந்து பார்த்தோன்னா ஒரு OH, இது ஆல்கஹால். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சி கூடவே வந்து ஒரு OH இருந்துச்சுன்னா இது வந்து ஃபீனால். ஓகேவா? இப்போது அல்கைல் குரூப்போ அரைல் குரூப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய OH, இந்த OHல் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அல்கைல் குரூப்போட R வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த ஃபீனால் இருக்கக்கூடிய OH இருக்கு இல்லையா, இந்த ஹச்சை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அல்கைல் குரூப்போ அரைல் குரூப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அது வந்து வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? பேலன்ஸ் 2 ஆக்சிஜன் இருக்குது. சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம்னா ROAR1 எழுதலாம். அப்படி தானே? அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஆல்காக்சி குரூப்பும் அரைலாக்சி குரூப்பு அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஹைட்ரஜனை போய் ஆல்காக்சி குரூப்போ அரைலாக்சி குரூப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் சப்ஸ்டியூட் பண்ணுச்சு அப்படின்னாலோ அல்லது வந்து பார்த்தோன்னா அல்கைல் குரூப்போ அரைல் குரூப்போ வந்து OH, அதாவது ஆல்கஹால் ஃபீனால் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அதை போய் சப்ஸ்டியூட் பண்ணுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஈத்தர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன். அதை தான் உங்களுக்கு பாருங்கள் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அல்கைல் குரூப்பு ஆர் வந்து அரைல் குரூப்பு. இந்த பாருங்கள் அல்கைல் குரூப்பு ஆர் அரைல் குரூப்பு. இந்த குரூப் கூட வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி உருவான இந்த ஈத்தரில் வந்து பார்த்தோன்னா 2 டைப் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ஆர் சிமெட்ரிக்கல், அண்ட் இன்னொரு டைப் எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மிக்சடு ஆர் அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மெட்ரிக்கல் அப்படின்னா வந்து சமம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சிம்மெட்ரிக்கல் அப்படின்னா வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈக்குவல் அப்படின்னு சொல்லி போடலாம், ஈக்குவலு. அண்டு அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னா வந்து அன்ஈக்குவல். சரியா? இது வந்து ஈக்குவலாக இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். C2H5O C2H5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். C2H5O C2H5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓவை விட்டுட்டு ஓவோட 2 சைடும் பாருங்கள். இந்த ஓவோட 2 சைடும் பாருங்கள். C2H5 C2H5 அப்படின்னு சொல்லி இருக்குதா? ஸோ இதுதான் வந்து சிம்மெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு சிம்மெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறது. 2 சமமாக இருக்குல்ல, ஈக்குவலாக இருக்குல்ல, ஸோ அதனால் சிம்மெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குது? C2H5 C2H5O CH3 அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இப்போ இந்த ஓவுக்கு இந்த சைடும் பாருங்கள், ஓவுக்கு இந்த சைடும் பாருங்கள். இது C2O5 இருக்குது, இது வந்து CH3 அப்படின்றது. ஓகேவா? இது வந்து C2O5 இருக்குது, இது வந்து CH3 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, இது ரெண்டும் சமமாக இல்லை. ஸோ அதனால் இதை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து C2H5 ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது, அதனால் இது சிமெட்ரிக்கல் அப்படின்னும், இதில் வந்து 2 சைடு ஈக்குவலாக இல்லை, அதனால் இது அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தோன்னா இது பாருங்கள் C2H5 இருக்குது, ஓவுக்கு இந்த பக்கம் C2H5 இருக்குது, இந்த பக்கம் C6H5 அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுவும் ஈக்குவல் கிடையாது. சரியா? அப்போ இதையும் வந்து என்னென்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈத்தரோட 2 டைப்பில் ஒன்று வந்து சிமெட்ரிக்கல், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல். இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது. பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் என்னை ரொம்பவுமே மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ.